السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே தொடராக நம்மால் முடிந்த மார்க்க விடயங்களை நாம் பார்த்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த ரமலானுக்கு சம்பந்தமான விடயங்களை வேறு தலைப்புகளில் உங்களுக்கு நான் பேசி வருகிறேன். ஆனால் அது இந்த ரமலானோடு தொடர்புடைய விடயங்களைத்தான் சொல்லி வருகிறேன். அதில் ரமலானுக்கும் இந்த தலைப்பிலும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் தொடராக கேட்டு வருகின்ற நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இடையில் கேட்கின்றவர்கள் மட்டும் இதை உணர முடியுமா என்பது அவருடைய அவதானங்களை பொறுத்த விடயம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை எப்பொழுது படைத்தானோ அன்றே அவனுக்கு மரணம் என்பதையும் தீர்த்து விட்டான். மரணம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆயுளில் வேண்டுமானால் அவர்களுக்கு காலங்கள் நீடிக்கப்பட்டிருக்கலாம், சுருக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மரணம் என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. இந்த மரணம் என்று ஒன்று இல்லை என்றிருந்தால் மனிதனை மிருகத்தை விட கேவலமானவனாகத்தான் இந்த உலகத்திலே பார்த்திருக்க முடியும். மரணம் என்று ஒன்று நிச்சயம் என்று தெரிந்தும் கூட மனிதன் இன்றைக்கு படைத்தவனுக்கு செய்கின்ற மாற்றங்களையும் படைப்புகளுக்கு செய்கின்ற அநியாயங்களையும் நாங்கள் உற்று நோக்கினால் மனிதன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ பிறந்தவன் போலவே தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். மரணம் உண்டு என்பதை இந்த உலகத்திலே யாரும் என்ன செய்வதில்லை, உணர்ந்து வாழ்வதில்லை. மனிதன் மரணத்தை உணர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருடைய மரணங்களில் கட்டாயம் ஒரு முஸ்லிம் கலந்தாக வேண்டும் என்கின்ற கடமையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனாலும் மனிதன் அதை உணர்ந்து கொள்ள தவறுகின்றான். ஒரு மையத் ஜனாசாவுடைய வீட்டுக்கு சென்றாலும் சரி, அல்லது அந்த ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு எடுத்து தொழுகை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி, அங்கு கூட மனிதன் என்ன செய்கின்றான், உலகை பற்றிய பேச்சை தான் அங்கும் கொண்டு போய் பேசுகின்றான். இதனால் நம்முடைய முன்னோர்கள் ஜனாசாக்கள் எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது திக்ருகளோடு தக்பீர்களோடு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். ஆனால் அதை கூட இன்று மனிதன் அது கூட அவசியம் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டான். ஏதாவது இந்த உலகத்தை பற்றி பேசியவனாகவே அந்த ஜனாசாக்களுக்கு பின்னால் மனிதன் செல்லுகின்றான். இன்று சில பள்ளிகளில் பார்க்கிறோம், ஒரு சம்பிரதாயத்துக்காகவே ஜனாசாவுக்கு அந்த உறவுகள் வந்து கலக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் பெருமிதமாக சொல்லுவோம், எங்கட இன்னார் ஜனாசாவுக்கு வந்தவர் கடைசி வரைக்கும் எங்கட ஜனாசாவுல கலந்துட்டே போனார் என்று பெருமையாக சொல்லுவோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு போகின்ற எங்களுக்கு தெரியும், அதில் அதிகமானவர்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுவதில்லை, பள்ளிவாசலுக்கு வெளியே தான் நிற்பார்கள். ஜனாசா பள்ளிக்குள்ளே செல்லும், அதில் கூட அவர்கள் கலந்து கொள்ளாமல் பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்பார்கள். கபருக்கு ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் கபரை விட்டு வெகு தூரத்திலே நிற்பார்கள். அவர்கள் கபரை விட்டு விரண்டு போகின்றார்களா அல்லது மரணத்தை விட்டு பயந்து விரண்டு ஓடி நிற்கிறார்களா என்பது தெரியாது. ஆனால் அங்கு ஓதப்படுகின்ற ஓதல்கள் அவர்களின் காதுகளில் கேட்பதில்லை. அன்றைக்காவது அவர்கள் உழு செய்கின்ற தண்ணீர் அவர்களின் முகங்களில் படுவதில்லை. அன்றைக்காவது அந்த கபரடியில் செய்யப்படுகின்ற உபதேசங்கள் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்பதும் இல்லை. அன்றைக்காவது இப்படி ஒரு மரணம் நமக்கும் இருக்கிறது
என்கின்ற உணர்வை அவர்கள் சிந்திப்பதும் இல்லை. அப்படி எத்தனையோ பேர் ஜனாசாக்களிலே ஒரு சம்பிரதாயத்துக்காக அவன் என்ன சாதி ஆளப்பா, மையத்துக்கு வரலையே என்று குடும்பம் சொல்லிவிடும் என்பதற்காகவே மையத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறார்கள் அதிகமாக. இதை நாங்கள் பள்ளிவாசல்களில் பார்க்க முடியும். எல்லா பிரதேசங்களிலும் அல்ல, எங்காவது சில பிரதேசங்களில் ஒரு சிலர் அவ்வாறு நடந்து கொள்வார்கள். ஆனால் குறிப்பாக பல பிரதேசங்களில் அதிகமானவர்கள் இப்படி நடப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இதை விழிப்புணர்வாக சொன்னாலும் கூட அங்கே மக்கள் மௌத்தை பற்றி அல்லது மரணித்தவரை பற்றி தான் சிந்திப்பதற்கு தயாரில்லை. நெருங்கி நின்றால் தானே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்ன, நம்மளுக்கு மரணம் இருக்கிறது என்பதை பற்றிய உணர்வு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லஸ்ஸாத், இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் உங்களுக்கு துண்டித்து விடக்கூடியதை நீங்கள் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல் மௌத், அதுதான் மரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு முற்றுமுழுதாக துண்டித்து விடுகின்ற ஒரு நிகழ்வு மரணம். அந்த மரணத்திற்கு அப்பால் யாரும் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு அடியானுக்கு மரணம் வந்து விட்டால் அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான். அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த அடியான் மன்றாடுவான், லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், சொற்ப காலம் என்னை இன்னும் விட்டு வைக்க மாட்டாயா, ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், எல்லா தர்மத்தையும் கொடுத்து கிழிச்சி வ அகும் மினஸ் சாலிஹீன், நல்லடியார்களாக நான் உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுவேனே என்று அல்லாஹ்விடத்திலே கால அவகாசத்தை அடியான் கேட்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா, வலன் யுஅഖிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு ஆத்மாவினுடைய காலம் அன்மித்து விட்டால் வந்து விட்டால் வலன் யுஅഖிரல்லாஹ், திட்டவட்டமாக அல்லாஹ் அதை தாமதப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நபிமார்கள் மரணத்திற்கு பயந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மரணத்திலே அவர்களுடைய இஷ்டத்தை கேட்பான். நீங்கள் அல்லாஹ்வை வந்தடைய விரும்புகிறீர்களா அல்லது இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறீர்களா என்று இஷ்டம் கேட்பான். அவர்கள் அல்லாஹ்வை சென்று அடைவதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் இன்னும் வாழவையா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட தன்னுடைய தோழர்களுக்கு இறுதி உபதேசத்திலே சொன்னார்கள், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழுவதற்கும் இந்த உலகை விட்டு பிரிந்து இறைவனை பார்ப்பதற்குமான அவகாசத்தை கொடுத்திருக்கிறான், இஷ்டத்தை கேட்டிருக்கிறான். ஆனால் அந்த அடியாரோ இறைவனை சென்றடைவதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சுற்றி இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த வயோதிபர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன நடந்து விட்டது? யாரோ ஒரு அடியாருக்கு மரணம் நெருங்கி விட்டது, அவர் மரணிக்க விரும்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்கு இவர் ஏன் அழ வேண்டும் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அந்த அடியார் யாரும் அல்ல, அது நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பிறகு இப்படி சொன்னவர்களும் சேர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விட்டார்கள். இப்படித்தான் நபிமார்களுடைய இறுதி நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறான். நமக்கெல்லாம் அப்படி அல்ல. நம்மிடம் அல்லாஹ் தஆலா கேட்பானா, நீங்க இன்னும் கொஞ்சம் வாழ போறீங்களாண்டு? அப்படி இல்லை. உன்னை எப்படா மௌத்தாக்குறன்னு இருந்த நீ பார்க்கிற வேலைக்கு வா. மரணத்திற்கு புதிதாக தயார்படுத்துவது என்று ஒன்றும் அல்ல. மரணத்திற்காக புதிதாக தயார்படுத்துவதா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களோடு உங்களுக்கு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு கூடவே இருக்கிறார். அவருக்கு அந்த டேட் தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடன் உங்களை உயிரை கைப்பற்றி கொண்டு சென்று விடுவார்.
உக்கிலபிக்கும், உங்களுக்கென்று பகரம் சாட்டப்பட்ட ஒரு மலக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு அவர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்கள் மரணத்துக்கு பொறுப்பானவராக இருப்பார். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் பொதுவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மலக்கை கொண்டு மட்டும் அல்லாஹு தஆலா உயிர்களை கைப்பற்றுவதில்லை. அதற்கென்று மலக்குகளை நியமித்திருக்கின்றான். பல மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். அதற்கென்று குழுக்களை நியமித்திருக்கின்றான். நாம் என்று பிறந்தோமோ எமது மரணம் தான் அடுத்த கேள்வி. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களும், நகருகின்ற ஒவ்வொரு நகருதலும் மரணத்தை நோக்கியதே தவிர மீண்டும் ஒரு தடவை ஆயுள் நீடிக்கப்படுகின்ற காலத்தை நோக்கியது அல்ல. அதனால் மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்கவில்லை. நபிமார்களிடம் கூட இஷ்டம் கேட்கப்படுமே தவிர அவர்களுக்கு மரணம் இல்லை என்று எந்த கட்டத்திலும் இல்லை. அறிஞர்களுடைய கருத்தின்படி இந்த உலகத்தில் அபுல் அப்பாஸ் பலியா இப்னு மல்கான் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்கின்ற செய்தி இருக்கிறது. அதை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள். நாமும் அதை நம்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தித்த ஞானியாக குர்ஆனிலே கூறப்பட்டவர்கள் பலியா இப்னு மல்கான் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றிய ஹதீதுகள் இருக்கின்றன, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன. அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சஹாபிகள் கண்டதான வரலாறுகளும் இருக்கின்றன. ஆனாலும் அவர்களுக்கும் மரணம் உண்டு. மரணம் இல்லை என்ற பேச்சுக்கு யாருக்கும் இடமில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மரணம் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லோருக்கும் நியமித்திருக்கின்ற ஒன்று. மரணம் தான் ஒரு மனிதனுக்கு புத்திமதி சொல்லுவதற்கு மிகச் சிறந்த படிப்பினையான பாடம். இந்த உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் கடவுளை கூட ஒருவன் இந்த உலகத்திலே மறுத்து விடுவான். ஆனால் மரணத்தை மறுப்பதற்கு ஒருவனும் இந்த உலகத்தில் இதுவரை பிறக்கவில்லை. பிறந்திருக்கின்றானா? இல்லை. கடவுள் இல்லை என்று நாஸ்திகர்கள் சொல்லுவார்கள். அதே நாஸ்திகரிடம் கேளுங்கள், மரணம் இருக்கிறதா என்று கேளுங்கள், மரணம் உண்டு என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது கடவுளை மறுக்கின்றவன் கூட மறுக்காத ஒரு உண்மைதான் மரணம். அதனால்தான் மரணத்திற்கு மௌத் என்று சொல்லுவது போல யகீன் என்றும் சொல்லுவார்கள். யகீன் என்றால் உறுதி, கன்ஃபார்மான விஷயம். மௌத்துக்கு யகீன் என்றும் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் வருகின்ற வரை நீ உன்னுடைய இறைவனை வணங்கு என்கின்ற ஆயத்திற்கு அறிஞர்களில் சிலர் மரணம் வருகின்ற வரைக்கு என்று அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். யகீன் என்றால் மரணம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் சந்தேகம் இல்லாத ஒன்று இருக்கும் என்றால் அது மரணம் தான். அதை யாரும் மறுப்பதில்லை. பணத்தால் உயிர் வாழ்வை நீடிக்க முடியும் என்றால் இன்று உலகத்திலே கோடிக்கணக்கான மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் கணக்கிலே சொத்துக்களை சேர்த்தவர்கள் கூட வெறுங்கையோடு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஆக நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்துக்களும் செல்வங்களும் எங்கள் மரணத்தை தடுக்கின்றவைகள் அல்ல. இந்த உலகத்திலே நபிமார்கள் கூட நிரந்தரமாக வாழவில்லை என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பார்க்கலாம், பெயர்களை இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. இந்த உலகத்திலே வாழ்ந்த சிலர் தன்னுடைய உடலின் ஒவ்வொரு முடியை கூட இன்சூரன்ஸ் பண்ணி வாழ்ந்தார்கள். தன்னை பராமரிப்பதற்காக மட்டும் தன்னுடைய செல்வத்தினால் சுமார் 50க்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர்களை நியமித்து வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஏன், மைக்கேல் ஜாக்சன் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் இன்சூரன்ஸ், உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வாழ்ந்தவர். இந்த உலகத்தில் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னை சுற்றி ஒரு மருத்துவர் சமூகத்தை, குழுவை கண்காணிப்பிலே வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர். அவருடைய முடி கூட ஒவ்வொரு நாளும் என்ன நிலையில் இருக்கின்றது என்பது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அவர் பராமரிக்கப்பட்டார். ஆனால் சுமார் 50-52 வருடங்களுக்கு மேலால் அவரால் கூட இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை.
அவ்வளவுதான். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக எங்களுக்கு எதை நாங்கள் சேர்த்து வைத்தோம் என்று சிந்திக்கின்றவர்களை விட புத்திசாலி யார் தெரியுமா? என் மரணத்துக்கு பின்னால் எனக்கு என்ன வேண்டும் என்பதை சேமித்து வைப்பவன் தான் உண்மையான புத்திசாலி. அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல் கையிசு, சரியான புத்திக்காரன், புத்திசாலி யார் தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை வழிபட வைக்கின்றவனாக அவன் இருந்து வ அமில லிமா பஅதல் மௌத், அவனுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்வுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லமல்களை செய்துவிட்டு செல்லுகின்றவன் தான் புத்திசாலி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குதிரையில் நீங்கள் பயணிக்கின்றீர்கள். உங்களுடைய இலக்குக்கு அந்த பயணம் அமைய வேண்டும் என்றால் அந்த குதிரையினுடைய மூக்கண கயிறு உங்கள் கையிலே இருக்க வேண்டும். மூக்கண கயிறு இல்லாத அல்லது மூக்கண கயிறு உங்கள் கரத்திலே இல்லாத ஒரு குதிரையில் நீங்கள் சவாரி செய்தால் அந்த குதிரை எந்த திசைக்கு ஓடுகிறதோ அதுதான் உங்கள் பயணமாக அமையும். அதுபோலதான் மனம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய நஃப்ஸ் நம்முடைய கரத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு வாகனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய இலக்குக்கு நம்மளை அது எடுத்துச் சென்று முடிக்காது. மாறாக அது எங்கு செல்கிறதோ அங்குதான் நம்மளை எடுத்துச் சென்று சேர்த்துவிடும். அதனால்தான் எங்கள் நஃப்ஸை நாங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் சத்தியம் பண்ணும் பொழுது அல்லாஹ் மீது சத்தியமாக என்றல்லவா சத்தியம் செய்வோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய தாற்பயம் என்ன? தாற்பயம் என்ன? எங்கட நப்சு யார கையில் இருக்கி? எல்லாரும் நப்சும் அல்லாஹ்ட கையில் அன்றீங்கி. அதை உணர்ந்து வாழ்கிறோமா? நம்மட நப்சு யார கையில் இருக்கு தெரியுமா? நம்மட கையிலேயே இல்லை, ஷைத்தான்ட கையில கொடுத்து போட்டிருக்கிறோம். ஷைத்தான் சாய்க்கிற பக்கம் எல்லாம் அது மேயும் நம்மட நப்ஸ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தியத்திலேயே அழகான ஒரு தாற்பயத்தை சொல்லுகிறார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நஃப்ஸ் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கையிலே அங்கே நஃப்ஸ் இருக்கிறது. அதனால்தான் பெரியார்களை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நஃப்சுகளை அடக்கி ஆண்டவர்கள் என்ற காரணத்தினால் ஆண்டவர்கள் என்கின்ற வார்த்தை பெரியார்களுக்கும் பாவிக்கப்படும். தமிழில் ஆண்டவர்கள் எதை ஆண்டவர்கள்? ரஷ்யாவை ஆண்டவர்களா? பிரிட்டனை ஆண்டவர்களா? அமெரிக்காவை ஆண்டவர்களா? ஒன்றையும் ஆள தேவையில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை ஆள பழகிவிட்டால் அவன் சர்வ உலகத்தையும் ஆண்டவனாகவே கருதப்படுவான். ஏன்? ஒரு மனிதனுடைய உடல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அத்தஸஅமு அன்னக ஜிர்முன் ஸகீர், உன்னை ஒரு சிறிய ஜடம் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? வஃபீகந்தவல் ஆலமுல் அக்பரு, உனக்குள்ளேதான் பெரிய உலகமே சுருண்டிருக்கிறது. தன்னை ஒருவன் அடக்கி ஆளவும் வாழவும் பழகிவிட்டான் என்றால் அவன் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எதற்காவது பயப்பட வேண்டுமா? அதனால் தன்னுடைய நஃப்சுகளை ஆட்சி செய்து தன்னுடைய நஃப்சுகளை அடக்கி ஆண்டு வென்றவர்களை ஆண்டவர்கள் என்று சொல்லுகின்ற வளமை தமிழில் இருக்கிறது. மற்றபடி இதை ஒரு இஸ்லாத்தில் இருக்கிறதாகவோ அரபு மொழியில் இருக்கிறதாகவோ நான் சொல்ல வரவில்லை. மாற்று மத மக்களுக்குள்ளும் தங்களை ஆண்டு தன்னை அடக்கி வாழ்ந்தவர்களை ஆண்டவர் என்று சொல்லுகின்ற வழக்கம் மாற்று மத மக்களிலும் இருக்கிறது. அதில் பிரச்சனை இல்லை. எதற்காக அங்கே சொல்லப்படுகிறது என்பதுதானே.
ஒரு ஆண்டவர் என்று சொல்லிவிட்டால் ரஷ்யாவையோ பிரிட்டனையோ அமெரிக்காவையோ அல்லது சவுதி அரேபியாவையோ அல்லது வேறு நாடுகளை ஆட்சி செய்தவர், ஆண்டு முடிச்சவர், அடக்கி ஆண்டவர் என்ற பொருள் இல்லையே. அந்த பொருளை சொல்வதாக இருந்தால் தான் யோசிக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய நஃப்ஸை ஆண்டு அதிலே ஜெயமடைந்து வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய நஃப்ஸை ஆண்டவராக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்று அவருக்கு அந்த நோக்கத்திலே சொல்லுவதில் எந்த தவறும் இல்லை. எல்லாத்தையும் தர்க்கமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழாட்டு ஏழாண்டு போகணும், அடுத்தால விமர்சிக்கப்படாது. உனக்கு உன்னுடைய நஃப்ஸை ஆட்சி செய்ய முடியவில்லை, அடக்கியாள முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அதற்காக அதை சாதித்தவர்களையும் தவறாக சித்தரிப்பதற்கு உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. அப்ப நம்மட ஆத்மாவெல்லாம் அல்லாஹ்வுடைய காவல். இமாமுனா பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், வன் நஃப்ஸு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரலாஇ வ இன் தஃதிம்ஹு யன்ஃபதிமி. வன் நஃப்ஸு கத்திஃப்லி, மனிதனுடைய மனம் ஆத்மா என்பது ஒரு சின்ன குழந்தையை போல. கத்திஃபில் ஒரு சின்ன பிள்ளையை போல. ஒரு சின்ன பிள்ளைக்கு 2 வயசுக்கு மேல பிற கணக்குப்படி, இங்கிலீஷ் கணக்கு பார்த்தீங்கன்னா 22 நாள் கூடிரும். பிற கணக்குப்படி 2 வருடங்கள் ஒரு தாய் பாலூட்ட முடியும். 2 வருடங்கள். ஆங்கில கணக்கின்படி ஒரு வருடத்துக்கு 11 நாட்கள் அதிகமாக இருக்கும். அப்ப 2 வருஷத்துக்கு இங்கிலீஷ் கணக்கு நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் 22 நாள் கூடிரும். இங்கிலீஷ் டேட் அல்ல, பிறை கணக்கு படிக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் 2 வருடங்கள் அவர் பாலூட்ட முடியும். அதற்கு மேல கொடுக்க கூடாது. அதுக்கு இடையில அந்த பிள்ளைய கட்டங்கட்டமாக அந்த தாய்ப்பால் குடிக்கின்ற வழக்கத்தில் இருந்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைக்காவிட்டால் அந்த சிறு குழந்தை தாயிடம் பால் குடிக்கின்ற விஷயத்திலே 2 வயசாகிட்ட பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துடும். அதுக்கு பிறகு பிள்ளை நாம என்னதான் குமந்திர பண்ணினாலும் அந்த பிள்ளை அதற்கு அடங்காது. அதைத்தான் இமாமுனா பூசீரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், வன் நஃப்ஸு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரலாஇ. ஒரு சிறு பிள்ளையை உரிய வயதுக்குள் பால்குடி மறக்கடிக்க நீ தவறினால் ஷப்ப அலா ஹுப்பிர் ரலா, பால்குடி மோகத்திலேயே அந்த பிள்ளை வாலிபத்தை அடைவதற்கு கூட தயங்க மாட்டாது. அது அடைந்து விடும். லேசில பால்குடிய விடாது. அப்படித்தான் ஒரு மனமும் என்று சொல்கிறார்கள். உன்னுடைய நஃப்ஸை உரிய பக்குவத்தில் அதை நெறிப்படுத்தி உன்னால் பக்குவப்படுத்த முடியவில்லை என்றிருந்தால் அதுவும் இந்த பிள்ளையை போலதான். என்ன செய்யும்? திடீரென்று அதை திருத்தி எடுக்கிறது இந்த நாளையில சாத்தியப்பட்ட விஷயம் அல்ல. அதனால நாம நஃப்ஸ கட்டுப்படுத்தி சரியா வாழ்ந்திருந்தா உண்மையை போல வருத்தம் எல்லாம் ஏன் வருது? எல்லா வருத்தமும் சாப்பிட்டு தானே வந்த, பட்டினி கிடந்து வருத்தம் வரலையே. எனவே நமக்கு இருக்கின்ற சகல விதமான சோதனைகளும், சொத்துக்கள் மீதான மோகமும், உணவுகள் மீது, உடையின் மீது, ஆடம்பரத்தின் மீது இருக்கின்ற சகல விதமான மேலெண்ணங்களும் நஃப்ஸை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியதன் விளைவாக ஏற்படுகின்ற விபரீதங்கள் தான். அதனால் தான் இமாமுனா பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பால்குடி மறக்க தவறுகின்ற ஒரு குழந்தையை போலதான் நஃப்ஸ் என்கின்ற மனம். என்ன செய்? அதை உரிய வயதிலே கட்டுப்படுத்தி விடு. அதற்கான ஒரு அழகிய வழிமுறைதான் பகற்கால நோன்பு, இராக்கால இரவு வணக்கங்கள். இதுவெல்லாம் பயிற்சிகள், இதுவெல்லாம் பயிற்சிகள், இதற்கான பயிற்சிகள். அதை உணர்ந்து செய்தால் அந்த பயிற்சியில் நல்ல ரிசல்ட் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாக அவர்கள் சொல்கிறார்கள், வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா வ இன்ஹுமா மஹலாக்கன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி. உன்னுடைய நஃப்ஸ் இருக்கிறது, அதோட இன்னொரு சாமான் கூட்டாக இருக்கும், ஷைத்தான். வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான
உன் நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் நீ மாறு செய். ஃபஅஸிஹிமா, அது ரெண்டுக்கு நீ மாறு செய். வஇன் ஹுமா மஹலாக்கன் நுசுஹ, சில நேரத்தில் உண்ட நப்சே உனக்கு சொல்லும், என்ன ஷைத்தானும் கூட்டாளி தானே, ரெண்டும் சேர்ந்து சொல்லும், நான் நல்லதை தானே உனக்கு சொல்றேன் என்று சொல்லும். சில பிழையான முடிவுகளை நம்ம எடுப்போம், நப்சும் ஷைத்தானும் சேர்ந்து சொல்லும், என்ன தெரியுமா, நல்லதை தானே உனக்கு சொல்றேன், நீ என்ன தயங்குற செய் என்று தூண்டிக் கொண்டிருக்கும். ஃபத்தஹிமி, ஒரு காலத்திலேயும் நப்சும் ஷைத்தானும் கூட்டி சேர்ந்து ஒரு காலத்திலேயும் நல்லது உனக்கு சொல்லவே மாட்டா. அப்படி ஒரு வேளை அது நல்லது என்று உன் மனதில் தோன்றினாலும் ஃபத்தஹிமி, அந்த உபதேசத்தை நீ சந்தேகம் கொள். ஒரு வரலாறு சொல்லுவார்கள், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இது நடந்ததா நடக்கலையாங்கிறதுக்கு அப்பால இந்த சம்பவங்கள்ல படிப்பினை இருக்கிறது என்பதுதான் அவதானிக்க வேண்டிய விஷயம். சிலாக்கிலேசியமான இந்த வரலாறுகளை தூக்கி பிடிச்சி என்ன செய்யறது, அது ஒரு விவாத பொருளாக மாற்றுவது. அறிஞர்களுடைய நோக்கம் அதல்ல. ஒருத்தனுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்றால் அவன் கெபாசிட்டிக்கு ஏத்தா போலதான் அவனுக்கு ஒரு புத்திமதியை சொல்ல முடியும். சொல்லுவார்கள், ஒருத்தன் இப்படிதான் அவசரமா ஒரு வழி தேவையை முடித்துக் கொள்ள வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும். அவன் தெருவால் வந்து கொண்டிருக்கிறான். ஒரு பாலடைந்த கட்டடம் இருந்தது, அந்த கட்டடத்துக்குள்ள மறைவா போய் சிறுநீர் கழிச்சு கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இவன் அப்படியே போயிருக்கிறான். உடனே ஷைத்தான் முன்னுக்கு வந்திருக்கிறான். வந்து சொல்லிக்கிறான், என்ன இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுது, நீ சாவப்பறாய் என்று சொன்ன உடனே இவன் சிறுநீர் கழிக்கல, உடனே வெளியே ஓடி வந்துட்டான். வெளியில ஓடி வந்து அவன் திரும்பி பார்க்கிறான், கட்டடம் இடிஞ்சு விழுது. உடனே இவன் அந்த காப்பாத்தின ஆளுகிட்ட புகழ்றான், வேலைக்கு வந்து என்ன உசுர காப்பாத்திட்டே என்று. நீ யாருப்பா இவ்வளவு நல்ல மனுஷன் ஆகிக்கிறாய்? அது போல சொல்லுங்க, நான் தான் ஷைத்தான் நினைக்கிறேன். ஷைத்தானா இருந்தாலும் வேலைக்கு வந்து காப்பாத்திக்கிற எவ்வளவு பெரிய மனசு உனக்கு, இந்த உசுர காப்பாத்திக்கிறானே. அதுக்கு அவன் சொல்லுங்க, மடையா உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு என்னடா தேவரிக்கு, அப்ப நான் உன்னை காப்பாத்த வரல, அப்ப ஏன் வந்த, ஏன் காப்பாத்தின சொல்லிக்கிறான். சும்மா பேன் மாதிரி தெரிஞ்ச நீ இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து மௌத்தாகிறேன்டா, ஷஹீதுடைய கூலி உனக்கு கிடைச்சிருமே, அதை இல்லாம அக்கத்தாண்டா உன்னை காப்பாத்தினு சொல்லி சொல்லிக்கிறான். பாருங்க, உசுர காப்பாத்தினான்னு பார்த்தா அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்காமல் தடுக்கிறவன நோக்கமா இருக்கும். அப்படித்தான் ஷைத்தானும் நப்சும் கூட்டி சேர்ந்து நம்மளுக்கு ஒரு புத்தி சொன்னால் பார்க்கிறதுக்கு நல்லதா தான் இருக்கும். ஆனா உண்மையிலே அது நம்மளுக்கு ஏற்படுகின்ற ஒரு நலவை தடுக்கின்ற நோக்கம் தான் அவனுக்கு இருக்கு. ஏன்னா அவன் தான் பெரிய ஆளாச்சே, அவன் அல்லாஹ் கிட்டே சேலஞ்ச் பண்ணிக்கிறான். அல்லாஹ் கிட்டே சேலஞ்ச் பண்ணி, என்னுடைய ஆயுளை மட்டும் நீ நீளமாக்கித்தா, அதுக்கப்புறம் என்ன பாரு, சரி உன் ஆயுளை நீளமாக்கிட்டேன் அல்லாஹ் தாலா ஒரு வாக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் தாலா ஷைத்தானுக்கா இருந்தாலும் கொடுத்த வாக்கு என்ன செய்ய மாட்டான், மீற மாட்டான். பாங்குதுவாலாம் என்ன சொல்றோம், இன்னக்க லா துஹ்லிஃபுல் மீஆத், இறைவா நீ வாக்குறுதி கொடுத்துட்டீன்னு சொன்னா அதை மாற்றம் செய்ய மாட்டாய். அல்லாஹ் தாலா ஷைத்தானுக்கா இருந்தாலும் கொடுத்த வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் ஆயுளை நீளமாக்கி கொடுத்துட்டான். அதுக்கு பிறகுதான் ஷைத்தான் சொன்னான், உன்னுடைய உனக்கு சொந்தமான அடியார்கள் ஒவ்வொருவரையும் நான் வழிகெடுக்காமல் விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் செஞ்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு சொந்தமான நல்லடியார்களையே விடமாட்டேன் சொல்லி போட்டு வந்த ஷைத்தானுக்கு இன்னறிகிறாக்கெல்லாம் உண்டு ஒரு பெரிய விஷயமா நாமெல்லாம். எனவே அன்புக்குரியவர்களே, ஷைத்தானும் நப்சும் பொல்லாத கூட்டாளிகள். அது ரெண்டும் கூட்டி சேர்ந்து நம்மளை நன்றாக வாழ விடாது. அதனால நப்சை நாம அல்லாஹ்வுடைய கையில பாரப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கரத்திலே கொடுத்து நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்தால் மட்டும்தான் நாம் நினைக்கின்ற இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இல்லை என்றால் அது எங்கு செல்கிறதோ அங்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். ஒரு குதிரையினுடைய மூக்கண கயிறு உங்கள் கையிலே கட்டுப்பாட்டிலே இருந்தால் நீங்கள் நினைச்ச பயணத்தை போகலாம். நீங்கள் குதிரையின் கட்டுப்பாட்டில் மூக்கண கயிறு இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் குதிரை எந்த திசைக்கு போகிறதோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போய் சேர வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, நானும் தான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி. சில கட்டங்களில் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ
அவன் மீது சத்தியமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நஃப்ஸ் என்பது அல்லாஹ்வோடு தொடர்படுத்தப்பட வேண்டும். சில பெரியார்களுடைய வரலாறுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிராந்தியத்தில் வாழ்ந்தவர்கள் கூட சில நேரங்களில் சந்தைக்கு சென்று அவருடைய மனம் விரும்பிய ஒரு சாமான வாங்கிடுவார்களாம். இப்படி ஒரு பெரியார் வாழ்ந்திருக்கிறார். இது இஸ்லாத்தில் அங்கீகாரம் உள்ளதா இல்லையா என்கிற வாத பிரதிவாதம், விதண்டாவாதம் அவசியமற்றது. அவருடைய மனோநிலை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் புரிந்து கொள்வது. அவரை புரிந்து கொள்ளுகிற தகுதி எனக்கு இல்லை என்றால் 7 ஆண்டு போர், அவ்வளவுதான். ஒரு வரலாறு, அவர் ஒரு நாள் மீன் மார்க்கெட்டுக்கு சென்று நல்ல டேஸ்டான மீன் ஒன்றை பார்த்துவிட்டு உடனே காசு கொடுத்து வாங்கியிருக்கார். நம்முடைய பிராந்தியத்தில் வாழ்ந்த ஒரு பெரியார். அதற்கு பிறகு அந்த மீனை எடுத்து விட்டு அந்த மீனை பார்த்து அவர் பேசினாராம், நப்சோடு பேசினாராம். உனக்கு ருசியான மீன் தேவைப்படுது, என்ன மனம் அந்த மீன்ல ஆசைப்பட்டுட்டு மீனை வாங்கி போட்டு என்ன செஞ்சுக்கிறார், உனக்கு ருசியான மீன் தேவைப்படுது, என்ன நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு நான் வாங்கி தந்து உன்னை நப்சோட பேசுறார். சொல்லி போட்டு காசு கொடுத்து அந்த வாங்கின மீனை ஆக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தூக்கி கல்லுல போட்டு அடி என்ன அடிச்சு அது தூள் தும்பு தொப்பட்டையா பறந்து போற மட்டுக்கு அதை அடிச்சு வீசி போட்டு இன்னும் சப்பு என்று சொல்லி போட்டு போனாராம். அதுக்காக வேண்டி நீங்க எல்லாரும் நல்ல 5 கிலோ வெயிட்ல அரைக்குலாவை வாங்கி தூக்கி அடிச்சு காசு நாசமாகி போட்டு போங்க என்று சொல்ல வரல. சின்ன போல நீங்க நெத்தலி மீனே தூக்கி அடிக்காத ஆக்கள், நீங்க இதுக்குள்ள அரைக்குலா வாங்கி அடிக்கிறாங்களா? இல்ல. 1/2 கிலோ கறி வாங்கிறதுக்கு 50 வரை யோசிக்கிற காலத்துல வாழ்ந்துக்கிறீங்க. இதுக்குள்ள கல்லுல தூக்கி அடிச்சு நப்சு கட்டுப்படுத்துறாங்களா? இல்ல. இப்படி செய்யுங்க என்று சொல்ல வரல. அந்த நப்சை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் பெரியார்கள் இப்படி கூட அவர்களை அந்த நிலைக்கு ஆக்கி இருக்கிறார்கள். இதைத்தான் செய்யணும் என்று சொல்ல வரவில்லை, அவர்கள் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. குறைஞ்சபட்சம் நம்முடைய நப்சு உண்ட கேட்க கிட்ட அதுல விபரீதம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சால் அதுக்கு நாம் என்ன செய்யலாம், கட்டுப்பட்டு இது ஆபத்தானது என்கிறத புரிஞ்சு நப்சு கேட்கிறபடி எல்லாத்தையும் கொடுத்து 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 நப்ச உலகத்தின் ஆசாபாசங்கள்ல முழுமையாக்காம குறைஞ்சபட்சம் நம்மளை கட்டங்கட்டமாகவாவது தவித்துக் கொள்வதற்கான வழிகளை நாங்கள் கடைபிடிக்க முடியும் அல்லவா? அதை கடைபிடிப்பதற்கு இருக்கின்ற பிரதானமான வழிமுறைதான் ஒரு மனிதன் மரணத்தை நினைத்து வாழ வேண்டும். அது மட்டும்தான் மனுஷனுக்கு என்ன செய்யும், இந்த நிலையை தரும். சில பெரியார்கள் உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய வயிறு ஃப்ரீயா இருக்கணும் என்று விரும்புவார்கள். தன்னுடைய வயிறு அழுக்குகள் இல்லாமல் ஃப்ரீயா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒருவேளை நான் உறங்குகின்ற பொழுது, நான் மரணித்து விட்டால் என்னுடைய வயிற்றுக்குள் அழுக்குகள் இருக்கின்ற பொழுது என்னுடைய மையத்தை அடிக்கழுவி அழுக்குகளை எல்லாம் முழுமையாக அகற்றி துப்புரவாக்கி என்னை சந்தூக்கிலே வைத்து தொழுகை நடத்தி கஃன் செய்து எல்லாம் முடித்து அடக்கம் செய்வார்களா என்று பயந்து என்ன செய்வார்கள், இரவு நேரத்திலே வயிறு புடைக்க அப்படி பெரிசா சாப்பிடுவதை என்ன செய்வார்கள், தவித்து விடுவார்கள். இஸ்லாம் கூட என்ன சொல்லுகின்றது, உன்னுடைய முதுகை நேர்படுத்தக்கூடியதான அளவு ஒரு கவல உணவுதான் உனக்கு போதுமானது என்றிருந்தால் அதோடு உன்னுடைய உணவை சுருக்கிக்கொள். ரொம்ப அதிகமாக நீ என்ன செய்யாத, சாப்பிடாத. சூபியாக்கள் சொல்லுவார்கள், சபைக்கு உனக்கு சாப்பாடு கொண்டு வரப்பட்டால் அந்த சாப்பாட்டுல ஆக டேஸ்டான சாப்பாடு ஏதோ அதை நீ ஃபெஸ்டுக்கு சாப்பிடு. அப்படி சாப்பிட்டா அதை விட டேஸ்ட் குறைஞ்ச சாப்பாடுகளை திருப்ப சாப்பிடணுங்கிற ஆசை உனக்கு வராது. அப்ப கொஞ்சம் என்றாலும் டேஸ்டா ஒரு குறிப்பிட்ட உணவோட உன்ன உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இது ஒரு பயிற்சி என்று சொல்லுவார்கள் சூஃபியாக்கள். நாம் அப்படியா, நல்ல பொரிச்ச கோழி ஒன்று சைட்ல வச்சு பொரிச்ச கோழியை பார்த்து பார்த்து ஒரு 1.5 பீங்கான் சாப்பாடு தாண்டதுக்கு பிறகு கடைசியா தான் கோழியில கை வைக்கிற. ஃபர்ஸ்ட் கோழியை சாப்பிட்டான்னு சொன்னாலும் இல்ல அது கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா சுவையான ஒன்றாக கருதப்படுகிற உணவை
கடைசியா சாப்பிடுற. ஃபர்ஸ்டுக்கு சாப்பிட்டா அடுத்த சாப்பாடுல டேஸ்ட் சந்தோஷம் வராது, திருப்தி வராது. அதுக்கு தான் இருக்கிற சாப்பாடுல மனசுக்கு பிடிச்சதா சாப்பாடு இருந்தா அது கொஞ்சம் உண்டாலும் டேஸ்டா இருந்தா அது போதுமானதான அளவுக்கு சாப்பிட்டு விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிட வேணும். இதெல்லாம் அந்த உணவில் ஏற்படுத்தப்படுகின்ற பயிற்சிகள், நஃப்ஸுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள். இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்கு நினைத்து வாழ வேண்டிய விடயம் மரணம். அது நபிமார்களுக்கு கூட விதிவிலக்கானது அல்ல. அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன சொல்கிறான் குர்ஆனிலே, மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம், உங்களில் யார் நன்மைகளில் அதிகமானவராக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வதிலே சிறந்தவராக யார் இருக்கிறார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்களும் மையித், உங்கள் தோழர்களும் மையித், ரெண்டு பாட்டியும் மையித். அதுக்கு என்ன பொருள் என்பதிலே வெளிரங்கமான பொருளாக, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்களும் மரணிக்க கூடியவர், உங்களுடைய தோழர்களும் மரணிக்கக்கூடிய. மரணம் என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் அழிவா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன் ஃபீ கப்ரி, இதான் இஸ்லாமிய கொள்கை. அவர்கள் தன்னுடைய கபரிலே இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஆனா இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அல் அன்பியாவு அஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் எல்லோரும் அவர்களின் கபர்களில் உயிரோடு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன சொல்கிறான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நிச்சயமாக நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்கள் தான், உங்கள் தோழர்களும் பிரியக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அமல்களில் மிக அழகியவர் யார் என்பதை அவன் கண்காணிப்பதற்காகவே உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அவன் தந்திருக்கின்றான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாடியும் நிறைய நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்காங்க, அவங்களும் போயிட்டாங்க. கத் ஹலத், உங்களுக்கு முன்னாடியும் நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்க, அவர்களும் வஃபாத் ஆகி இருக்கிறாங்க. எனவே உங்களுக்கும் அது விதிவிலக்கானது அல்ல. எனவே ஒரு மனிதன் உலகத்தில் பாசமற்று உலகத்தை சரியாக உணர்ந்து நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு இருக்கின்ற மிக பிரதானமான வழி என்னவென்று கேட்டால், மரணத்தை நினைத்து வாழ்வது. மரணத்தை நினைத்து வாழ்வது. அந்த மரணத்திற்காக ஒவ்வொரு நொடியும் தயாராக இருப்பது. ஒவ்வொரு நொடியும் மரணத்திற்காக தயாராக இருப்பது. நம்மில் யாருக்காவது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குமாக இருந்தால் கூட அதற்காக நாம் நம்முடைய நெருங்கிய உறவுகளில் யாரையாவது விபரமாக அந்த கொடுக்கல் வாங்கல்களை சொல்லி வைத்து என்ன செஞ்சிடணும், அறிவிச்சு வச்சிடணும். இல்லாட்டி யாருக்கு கொடுக்கணும் யாரு தரணும் என்று ஒன்றுமே தெரிய மாட்டா. மௌத்தாகின என்ன செய்வாங்க, ஒரு மௌத்தான மையத் எல்லாருமே ஏதோ ஒரு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் படாமல் வாழவில்லை, அவர்களும் கடன் பட்டிருக்கிறார்கள், யூதர்களிடம் கடன் பட்டிருக்கிறார்கள். ஏன் கடனை மட்டும் குறிப்பிட்டு உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக இருந்தாலும் அவருக்கு கடன் இருக்குமாக இருந்தால் அவருடைய கடன் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது ஹதீது. எனவே நாம் மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால் கூட அவைகளை பிறரிடம் யாராவது ஒரு நம்பிக்கையான ஓரிருவரிடமாவது நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும். கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி, எடுக்க வேண்டி இருந்தாலும் சரி. அதற்கு பின்னால உள்ளவர்கள் நம்மளுக்கு வர வேண்டியதை வேணாம் ஹலால் என்று சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய ஆக்களும் இல்லை இதற்கு தேவையில்லை ஹலால் என்று சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியான ஒரு நிலை வருகிற வரைக்கும் அந்த கபராளிக்கு அது வேதனை, அவருக்கு அங்க விமோசனம் இருக்காது. பாருங்கள், யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. அவ மௌத்தை பயந்து வாழுகின்ற நாம் முழுமையாக நாங்கள் கடன் அற்றவர்களாக நம்மை தயார்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று.
ஒரு அழகாக சொல்லுவார்கள், ஒரு மனுஷன் வாழ்க்கையில 3 விஷயம் இல்லாட்டி அவன் தான் இந்த உலகத்துல ரொம்ப நிம்மதியான மனுஷன். ஒன்று, பகை இருக்கக்கூடாது. பகை இல்லைன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பகை இல்லாம வாழ்ற கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகை இருந்தது, அல்லாஹ் ரசூல் இஸ்லாம் என்கின்ற விஷயத்தில் தான் பகை இருந்தது தவிர தனிப்பட்ட பகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் இடையில இருக்கவே இல்லை. பகை இருக்கக்கூடாது. அடுத்தது, நோய் இருக்கக்கூடாது. அப்ப இந்த கவலையும் இல்லை. கடன் இருக்கக்கூடாது. பகையும் நோயும் கடனும் அற்ற வாழ்வோ ஒரு நிம்மதியான வாழ்வு. அப்படி ஒரு வேளை இதில் ஏதாவது இருக்கும் என்றால் அதற்கு மாற்றீடான வழிகளை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மரணத்துக்கு தயாராக வாழுகின்ற பொழுது, மரணத்தை நினைத்து வாழுகின்ற பொழுது நப்சை அடக்கி அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அடியார்களாக நாங்கள் வாழ்வதற்கு மிகச் சிறந்த ஒரு உபதேசமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். எனவே நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் மனங்களில் ஆழ பதிந்து எல்லாம் அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் மௌத்துக்கு தயாரானவர்களாக, மரணத்துக்கு தயாரானவர்களாக, மரணத்தை நம்பி எதிர்பார்த்து இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் ஒரு கட்டுக்குள் எங்கள் மனங்களை கொண்டு வந்து பரிபக்குவப்பட்ட மக்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற காரியங்களுக்காக இந்த உலகத்தில் நன்மைகளை சேமித்து வைக்கின்ற புத்திசாலிகளாக எங்களை அல்லாஹ் வாழ வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.